எப்பயும் இந்நேரத்துக்கு நம்ம ஆள் வந்தாகணும். மணி ஆகிப்போச்சு, இன்ன வரைக்கும் ஆளை காணாமே. கையில் வேற 10 காசு இல்லை. காவியா கிட்ட இருந்து ஒரு கட்டிங்காவது பிளான் பண்ணிட வேண்டியதுதான். ஐயோ சாமி, குடிக்கலனா மனுஷனால நிம்மதியாக இருக்க முடியலையே. ஐயோ, சீக்கிரம் வாடி காவியா, என்னதான் பண்ணிட்டு இருக்கனே தெரியலையே. என்ன ஏதுன்னு தெரியலையே. அப்பயே கிளம்பிட்டேன். நாங்க இன்ன வரைக்குமா அங்கிருந்து வர்றதுக்கு? அங்கிருந்து நம்மளும் தான் வண்டியில வந்தோம். 1 மணி நேரத்துல வந்துட்டோம். 1.5 மணி நேரம் ஆயிப்போச்சு. இன்ன வரைக்கும் ஆளை காணலையே. என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு வேற தெரியலையே. அதோய் யாரு? அட என்னடி அம்மா, சாப்பிட்டாச்சா? இனிமேதாம்மா, இனிமேதான் சாப்பிடணும். நீ சாப்பிட்டியா? என்ன வேலை கிளம்பியாச்சோ? ஆமாக்கா, வேலை தான். மணி ஆகி போச்சு, இன்ன வரைக்கும் சாப்பிடாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சாப்பிட வேண்டியதானே நேரங்காலமா? மாப்பிள்ளை பொண்ணு எல்லாருமே இன்னைக்கு மறு வீட்டு விருந்துக்கு வராங்கம்மா. அதான் அவங்களுக்குள்ள சாப்பாடுலாம் வச்சுட்டு தான் நம்ம சாப்பிடணும். அப்படியா? சரி சரி. எப்போ வராங்களா? இந்த பக்கம் வந்துட்டேன். நாங்க இந்நேரத்துக்கு வந்திருப்பாங்கம்மா. சரி அத்தா, அமுதாலாம் வந்தா கேட்டேன்னு சொல்லுங்க. சொல்றேம்மா, சொல்றேன். சரி வாரம்மா, வேலை கிடக்கு. பாத்து போமா, பாத்து போ. எங்கிட்ட இருந்து வராங்கன்னு வேற தெரியலையே. ஏக்கா, எத்தனை நாளைக்குக்கா நீயும் வாய் மூடிக்கிட்டே இருப்ப? வாய் திறந்து பேசணுக்கா. பேசாம எப்படி இருக்க முடியும்? என்ன சின்ன பொண்ணு, எனக்கு என்ன பேச தெரியாதுன்னு நினைக்கிறியா? பேசணும்னு நினச்சா எல்லாமே பேசலாம் தான். ஆனால் குடும்பம் உடஞ்சிரும். அது மட்டும் இல்லை, நம்ம அவர் தங்கச்சிக்கான விஷயத்தில் போய் மூக்க நுழைச்சி ஏதாவது ஒன்று பேச போய் அவர் நம்மக்கிட்ட கோவப்பட்டுட்டா என்ன பண்ணுறது? நான் போட மாட்டேன், வைக்க மாட்டேன், நீ எப்படி சொல்லலாம்? என் தங்கச்சிக்கு நான் போட மாட்டேனா அப்படின்னு அவர் நம்மக்கிட்ட சண்டைக்கு வந்துட்டா அப்புறம் என்ன ஆகும்? அதெல்லாம் யோசிச்சுதாம்மா நான் ஒன்றும் பேசாமல் இருக்கேன். எனக்கு ராத்திரியெல்லாம் தூக்கமே வரல. இந்த மனுஷன் என்ன பண்ண போகிறாரோ, ஏது பண்ண போகிறாரோ, நாங்கள் எப்படி போட போகிறோம்? எனக்கு பல யோசனை. அதுக்குன்னு வாய்க்குள்ளேயே வச்சுக்கிட்டா எப்படி வெளியே தெரியும்? அதுக்குன்னு அவங்க பிள்ளைக்கு எல்லாம் சேர்த்து வச்சிருக்கணும், போடுறேன்னு சொல்லணும். பையனும் மருமகனும் போடுவாங்கன்னு இருந்தா என்ன பண்றது? தப்பெல்லாம் என் மேல இருக்குமா? சொன்னல, இதுதான் 100ல் 1 வார்த்தை. எப்பயும் கஷ்டம்னா அவர் மூளையில வந்து உக்காந்துட்டாருன்னா, அங்க இங்கேயும் அலைஞ்சு கிடைக்கலன்னா உடனே நான் கழுத்துல கிடக்கிறதோ இல்லை காதில் கிடக்கிறதோ நகையை கழட்டி கொடுத்து விடுவேன். அந்த நகையெல்லாம் இன்னைக்கு இருந்திருந்தா நமக்கு கஷ்டமே இருந்திருக்காது. என்ன பண்ணி தொலைகிறது? அப்போ நகையெல்லாம் கொடுத்து அழிச்சு விட்டேன். இவருங்களுக்கு அவர் எப்படி இருந்தாலும் காசு கொண்டு வந்துடுவார் அப்படின்ற எண்ணத்தை அப்பயே உருவாக்கிவிட்டோம். இப்போ அதை நினச்சிக்கிட்டு தான் 50 பவுன்னால இவர் போட்டுருவார் அப்படின்னு நினச்சிட்டாங்க. என்கிட்டையும் கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை. தான் அன்னைக்கு இருந்தது தான். அன்னைக்கு அவளுக்கு பட்டு எடுக்க போகிறேன்னு சொன்னோன்னே கழட்டி கொடுத்து விற்று எல்லாம் பண்ணினேன். இப்போ மறுபடியும் நான் என்னன்னு பண்ண முடியும்? யாருக்கிட்டேன்னு போய் கேட்க முடியும்? வீட்லேயும் போய் 10 கேட்க முடியாது. அண்ணி என்ன நினைப்பாங்க? அன்னைக்கு தான் அம்மா வந்து 1 லட்சம் கொடுத்துச்சு, அண்ணி 50,000 செலவு. எந்த குடும்பத்திலமா அம்பட்டு செலவு பண்ணுவா சொல்லு பார்ப்போம். எனக்காக அம்பட்டியும் பண்ணுறாங்க. அவங்களையும் நான் போய் சிரமப்படுத்தக்கூடாது. இன்னைக்கு இப்படியெல்லாம் யோசிக்கிற, அன்னைக்கு வாயை திறந்து நீ பேசியிருந்தீன்னா இந்த இது இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்காதுல்ல. அதுதான் அத்தை கல்யாணம் பண்ணி வச்சே ஆகணும்னு சொல்கிறாங்களே. சொல்லும்போது நீ என்ன பண்ணுவ? சொல்கிறவங்க துட்டு வச்சிருக்கணும், சொல்லணும். வெறும் கையால் முளம் போட முடியுமா? புரிஞ்சுக்கிறவங்கள்ட்ட பேசலாண்டி, புரியாதவங்கள போய் நம்ம என்னன்னு பேச முடியும்? நீயே சொல்லு பார்ப்போம். நானும் ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சுருக்கேன். நாளை பின்ன அவளுக்கு என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவோம்? எனக்கு எல்லாம் பல யோசனை. இப்போ 50 சவரன் விற்கிற விலைக்கு வாங்க முடியுமா சொல்லு பார்ப்போம். இப்போ தான் அந்த மனுஷன் ஒரு வேலைக்கு போய் இப்போ தான் 2 நாள் ஆகுது. அதுக்குள்ளே 50 சவரன்னா அந்த மனுஷன் எங்கே போய் கேட்பாரு? என்ன பண்ணுவார்னே ஒன்றும் புரியலை. அவர் தான் தாய் சொல் தட்டாத மகனாச்சு. அதெல்லாம் போட்டு போடுவார். வீடை விற்று இருக்கிற ஒரு காட்டையும் விற்று மொத்த நகையும் போட்டுருவார். நீ கவலைப்படாத. என்னடி இப்படி பேசுகிற? வேற எப்படி பேசுவாங்க? இதில் தான் வந்து முடிய போகுது. நீ புள்ள குட்டியை வச்சுக்கிட்டு நடுத்தருவில் நிற்க போகிற. மாமியார் பாட்டுக்கு போய் சேரப்போகுது. அவங்க செட்டில் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் உன்னை கண்டுக்க கூட மாட்டாங்க. என்னடி சின்ன பொண்ணு நீயே இப்படி பேசுகிற? அம்மாவே சொல்லிகிட்டே இருப்பாங்க, சும்மா நகையா அதை இதன்னு கழட்டி கொடுத்துட்ற, நாளை பின்ன உன்னை பார்ப்பாங்களா? அவங்க நல்லாயிட்டாங்கன்னா உன்னை கண்டுக்க கூட மாட்டாங்க அப்படின்றாங்க. அதாக்கா உண்மை. இது கலியுகங்க்கா. பெத்த பிள்ளைங்கள பெற்றவங்கள பார்க்கறது கிடையாது. பாரமாக நினச்சி ஆசிரமத்தில் கூட்டிகிட்டு போய் விடுற காலம் இது.
இந்த காலத்தில் நாத்தனார் நல்லா இருக்கணும், அவங்க நல்லா இருக்கணும், இவங்க நல்லா இருக்கணும், நம்ம கடன்பட்டு செஞ்சுட்டு காலம் முழுக்க நம்ம கடன் கட்டிக்கிட்டு இருப்போம். ஆனால் அவங்க நாளை பின்ன அதுவே பத்தலைன்னு சொல்லிக்கிட்டு நம்மக்கிட்ட வந்து கேட்பாங்க. இந்த உமா எங்கிட்டு தான் போய் தொலைஞ்சான்னு தெரியல. அவள் வரட்டும், இன்னைக்கு நானே பேசி போடுறேன். இந்த விஷயத்தெல்லாம் மறைச்சா வேலைக்கு ஆகாதுக்கா. சூட்டோட சூட்டாக எல்லாத்தையும் பண்ணி போடணும், சரியா? கொதிக்கிறத அடங்கணும்னா எரியறத பிடுங்க வேண்டியது தான். நம்ம மாமியார் அடக்கணும்னா இவ மூலியமாக தான் பண்ண முடியும், இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நீ வீடெல்லாம் விற்றுப்பட்டு நடுத்தருவுக்கு போவியா? ஐயய்யா, இவ வீடே தங்க மாட்டேங்கிறாமா, எங்க தான் போறானே தெரிய மாட்டேங்குது. ஒரு பக்கம் விடியுதோ விடியலையோ உடனே ஊரை சுத்துறது கிளம்பிடுறா. நம்மளும் ஒரு வாய் திறக்க முடியல. நம்ம திறந்தா நான் என் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு தண்ணி கொடுத்துன போயிடுறேன்னு அவன் ஒரு ஆட்டம் கட்டுறான். நம்மளாம் ஏதாவது சொல்கிறதுக்கு இருக்குது. நான்லாம் அந்த காலத்தில் அடுத்த வீடு போய் உட்கார மாட்டேன். ஆனால் எனக்கு வச்ச பாரு, என்னைக்கிடா ஊரை சுற்றலாம், எப்படிடா இது பண்ணலாம், நல்லா என் பையனை தாஜா பண்ணிக்கிட்டு திரியிறேன். அந்த கிறுக்கு பையலுக்கு அது புரியுதா? இவ கொஞ்சம் நல்லா சிரிச்சு பேசி தலையணை மந்திரம் போட்டா உடனே அவச்சாரி சரி தலையாட்டிக்கிட்டு போயிடுறான். இருக்கட்டும், என்னைக்காவது ஒரு நாள் வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்கிட்டு வருவாள். அன்னைக்கு இருக்குது அவளுக்கு. நான் கிழிக்கிற கிளியில என்ன ஆகுறான்னு பாரு. அவளும் ஒரு பையனை பெற்று வச்சிருக்காள. நீ என் பையனை என்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு கடவுள் கண்டிப்பாக கூலி கொடுப்பான்ல, கூலி கொடுப்பான். அம்பிட்டு கஷ்டப்பட்டு அந்த குடிகாரங்கிட்ட அடிக்கடி பட்டு நான் பிள்ளைய வளர்த்து குரங்கு கையில் கொடுத்துப்புட்டு இன்னைக்கு பாரு என்னைய திரும்பி பார்க்காம இருக்கிறேன். ஏய், இப்போ எதுக்கு அழுதுட்டு இருக்க? அழாம எப்படி இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும்? ஒரு பொண்ணா எதை இழக்கக்கூடாதோ அதை நான் இழந்துட்டேன். இனிமேல் எந்த முகத்தை வச்சுட்டு நான் என் வீட்டில் உள்ளவங்கள பார்க்க போகிறேன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஏற்கனவே அந்த படுபாவி என்னை கடத்தினதுனால ஊர் முழுக்க எனக்கு கெட்ட பேர். இப்போ இது வேற. ஐயோ, என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. ஏதாவது ஒன்று கிடைக்க ஒன்று ஆச்சுன்னு வையே, சத்தியமாக நான் சொல்கிறேன், உயிரோட இருக்க மாட்டேன், செத்து போயிடுவேன். இங்க பாரு, லூசு மாதிரி பேசிட்டு இருக்காத. உனக்காக தான் நான் இருக்கேன்ல, அப்புறம் எதுக்கு நீ பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்க? இந்த மாதிரி தான் பேசிட்டு இருந்தேன்னு வையே, அரைஞ்சிருவேன் சொல்லிட்டேன். இங்க பாரு, நான் உன்னைய வந்து இது சமாதானப்படுத்துறதுக்குலாம் சொல்லலை. ஏதோ ஆர்வ கோளாறுல, அதுவும் இல்லாமல் வயசு கோளாறுல ஏதோ தப்பு பண்ணிட்டோம். அதுக்கு போய் என்ன பண்ண முடியும்? 2 பேருமே தானே தப்பு பண்ணிட்டோம். இப்போ என்ன பிரச்சனை? இது யாருக்கும் தெரியாம மூடி மறைச்சிருவோம். யாருக்கு என்ன தெரிய போகுது சொல்லு பாப்போம். என்ன இப்படி பேசுற? எங்க அம்மா அடிக்கடி சொல்லும், பொம்பளை சிரிச்சா போச்சு, புகையில விரிச்சா போச்சுன்னு. அந்த மாதிரி ஆகி போச்சு. பாரு, நீ பைத்திய மாதிரி பேசிட்டு இருந்தேன்னு வையே, அப்புறம் எனக்கு கோவம் வந்துடும் சொல்லிட்டேன். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? நான் என்ன கல்யாணம் பண்ணாம உன்னை ஏமாத்திடுவேன்னு சொல்றியா? நான் அப்படியெல்லாம் சொல்லலடா. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சதுன்னு ரொம்ப அசிங்கமா போயிடும். இத்தனை வருஷம் நல்ல பேர் வாங்கிட்டு அப்புறம் மொத்தமா ஒரே தான் கெட்ட பேர் வாங்க போறதை நினைச்சு சங்கட்டமா இருக்கு. இங்க பாரு, அப்பயும் சரி இப்பயும் சரி, நான் என் முடிவுல தெளிவா இருக்கேன். எனக்கு பொண்டாட்டி நீ தான், புரியுதா? இப்போ நம்ம 2 பேரும் தப்பு பண்ணிட்டோம்னால உன்னை கழட்டி விட்டுட்டு ஏமாத்திட்டு போற அளவுக்கு நான் ஒன்றும் ஏமாளி கிடையாது, சரியா? உன்னைய என் வாழ்க்கையில வாழ்நாள் முழுக்க வச்சுக்கணும்னு தான் ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம என் கையை அறுத்துக்கிட்டேன். அப்படின்னும் போது உன்னை அப்படி தவிக்க விட்டுருவேன் நினைக்கிறியா? இப்போ என்ன உனக்கு பிரச்சனை? கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் வைக்க மாட்டேன்னு நினைக்கிறியா? எங்கள் அப்பா கிட்ட பேசுகிறேன், கல்யாணத்துக்கு அவங்க நாளை ஒரே மாசத்துல குறிக்க வைக்கிறேன், போதுமா? இல்லடா, பயமா இருக்குடா. இதுக்கடியே பயப்படுற? அதான் நான் இருக்கேன்ல, அப்புறம் என்ன செத்தா போயிட்டேன்? அப்படி சொல்லாதடா. இங்க பாரு, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், சும்மா லூசு மாதிரி உளறிட்டு இருக்காத. இங்கே பாரு, இத்தனை நாள் அவங்கள கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்ட்டு இருந்தாங்க. இன்னைக்கு கல்யாண பேச்சு வரைக்கும் வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்மளை யாரும் எதுவும் சொல்ல போறதில்ல. நீ எதை பற்றி யோசிக்காம இரு. நம்ம பையன் தான் போகிறது. ஐயோ, இவன் தோட்டத்தில் இருப்பான், நான் வேலை வெட்டியை பார்ப்பான்ட்டு இருந்தா இவ கூட தான் ஊரை சுற்றிக்கிட்டு கிடக்குறானா? ஐயோ ஐயோ ஐயோ, மான மரியாதையே வாங்கிட்டு இருக்காங்க. கழுசடை குடும்பத்தோட சேர்ந்து கழுசடை புத்தியை தான் வளர்த்து வச்சிருக்கான். கல்யாணத்துக்கு சம்மதம் தானே சொல்லியிருக்கு, அதுக்கு முன்னாடி ஊரையா சுத்த சொல்லி இருக்குது. இருக்கட்டும், வீட்டுக்கு போய் இவனுக்கு இருக்குது. இவனெல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல. இதுலேயும் இவன் மூஞ்சி முகரக்கட்டை பார்த்தாலே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. அம்பிட்டு கஷ்டப்பட்டு வளர்த்து இன்னைக்கு குரங்கு கையில் கிடச்ச பூமாலை கணக்கா என் புள்ள வாழ்க்கையை அழிக்கணும்னு வந்து நிற்கிறான். 50 சவரன் போட வச்சா எப்படியும் போட முடியாது, இந்த கல்யாணத்தை நிறுத்தி போடலான்னு பார்த்தேன். கடைசியில் இப்படி ஊரை சுற்றிக்கிட்டு நம்ம மான மரியாதையை வாங்கிடுவாங்க போல இருக்கே. முதல்ல வீட்டுக்கு போய் இவனுக்கு இருக்குது இன்னைக்கு கச்சேரி. ஊரை குட்டிக்கிட்டு சுற்றிட்டா இருக்க. இரு இன்னைக்கு உனக்கு இருக்குது. அடடே, வாங்க மாப்பிள்ள, வாங்கம்மா வாங்க. வாருங்க. எப்படிமா இருக்கீங்க?
ஏன் இம்புட்டு நேரம் ஆயிப்போச்சு? நானும் நீங்க வருவீங்க வருவீங்க வருவீங்கன்னு 1 மணி நேரமா வெளியே நின்றுகிட்டு இருக்கோம். அது ஒன்றும் இல்லைம்மா, பேக்கரியில் டீ குடிச்சிட்டு வந்தோம்மா, அதுதான் மணி ஆயிடுச்சு. பேக்கரியில டீ குடிச்சிங்களா? இங்க வீடு வாசல் இல்லாமையா இருக்குது? இங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்குது, போய் பேக்கரியில டீ குடிச்சிங்களா? இல்லைங்க அத்தை, வர வழியில ஸ்நாக்ஸ் வாங்கணும். அப்புறம் பையன் தான் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன்னா சரி அவனுக்கு அதை வாங்கி கொடுத்துட்டு அப்படியே நாங்கள் 2 பேரும் டீ குடிச்சிட்டு வந்தோம். அது சரி, எங்க அப்பாவை காணா? நீங்க எல்லாரும் வருவீங்கன்னு நாங்க எல்லாம் செஞ்சு வச்சுட்டு உட்காந்துருக்கோம். மாமா வரதாம்மா சொன்னேன், ஆனால் மாமா தான் வேலை இருக்குது, நீங்கள் போயிட்டு வாங்கன்ட்டாரு. போங்க, நல்லா இது இருக்கு. சரி இருங்க, நீங்க கூப்பிட்டு இந்த ஆரத்தி எடுக்க சொல்றேன். வாங்கம்மா வாங்க. மர்மோளே 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 மர்மோளே, எல்லாம் வந்துட்டாங்கம்மா, ஆரத்தியை வச்சு எடுத்துட்டு ஓடியாங்க. மர்மோளே. ஏக்கா பாத்தியாக்கா, அடித்தாலும் பிடிச்சாலும் அவங்க பிள்ளைய விட்டு கொடுக்காம இருக்காங்க பாத்தியா? அன்னைக்கு என்னமோ எனக்கு பிள்ளையே இல்லை அப்படி இப்படின்னு மடவத்தில் பேசுகிறாங்க, இன்னைக்கு பாரு அதை செய்யவும் இதை செய்யவும் இம்பிட்டு தான்க்கா. என்னமோ பண்ணிட்டு போறாங்கம்மா. எனக்கு அமுதாவும் பாவம் இத்தனை வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. இப்போதான் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. அவள் நல்லா இருந்துட்டு போட்டோம், எதுக்கு அவளுக்கு போய் நம்ம எதுவும் சொல்லணும்? ஐயோ நான் தப்பாலாம் ஒன்றும் சொல்லலக்கா, இவங்க ஆடுற ஆட்டம் ஓவரா இருக்குன்னு. எம்பிட்டு நேரமா கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், காதுல விழுகுதா இல்லையா? ஏங்கத்த வந்துட்டாங்க, ஆரத்தி எடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, நீங்க பாட்டுக்கு இருந்தா என்ன அர்த்தம்? இதை வாரம் அதை எடுத்துக்கிட்டு வாரம் போங்க. வேறசா எடுத்துக்கிட்டு வாங்க. என்ன போ பிள்ளைங்களை வெளியே நிக்க வச்சுக்கிட்டு. ஐயோ 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 ஆட்டம் ஓவருக்கா. அட விடுடி, நானே வேற சங்கடமா இருக்கு. போய் ஆரத்தி எடுத்துட்டு வரேன். நீ போயிட்டு வாக்கா, நான் அதெல்லாம் எடுத்து வைக்கிறேன். அப்புறம் அதுக்கும் வேற வாழ்னு கத்தும், இதெல்லாம் எடுத்து வைக்கலையா நானே எடுத்து வைக்கணுமான்னு போ. சரி. எப்பா இதுக்கு தாயா நல்லவங்கன்ற பேரை வாங்கணும்னு நினைக்கவே கூடாது. நல்லவங்கன்னா இந்த காலத்தில் ஒட்டு துணி கூட இல்லாமல் சுரண்டி விட்டு அனுப்பிடுவாங்க போல இருக்கு. ஆளு வாரா, ஆளு வரலே, காசு கொடுக்க போறாளே, கேட்டதுக்கு மேலதான் காசு நீட்ட போறாளே. ஏய் காவி உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். ஏய் காவி. என்ன என்ன மேடம் பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி போறீங்க, கோவமா? எனக்கு ஒரு வெங்காயமும் கிடையாது, தயவு செஞ்சு நவுரு. என்ன காவி? வேற இந்த காவி கூவின்னு இருக்காம அங்கிட்டு போறியா? ஏய் என் மேல கோவமாப்பா? நான் என்ன பண்ணேன்? ஐயோ சாமி, நீ ஒன்றும் பண்ணலப்பா, நீ ரொம்ப நல்லவன் தான். காவியா, நேற்று நீ என்கிட்ட என்னடா சொன்ன? என்ன சொன்ன? குடிக்க மாட்டேன், அவனுங்களுக்கு தான் வாங்கி ஊத்த போறேன்னு தானே சொன்னேன். ஆனா நீ குடிச்சிருக்க. என்ன காவியா பேசிட்டு இருக்க? நான் குடிச்சேனா? யார் சொன்னா? உனக்கு யார் சொன்னான்னு கேட்டேன், நீ பாத்தியா? யாரும் என்கிட்ட சொல்லணுன்ற அவசியம் இல்லை, எங்க அப்பா சொன்னாரு நீ குடிச்சிட்டு இருந்தன்னு. நான் குடிச்சிட்டு இருந்தேனா? நான் குடிச்சது உங்க அப்பா எப்ப பார்த்தாரா? எல்லாம் குடிகார பயலுக்கு தானே. நீ ஒரு பக்கம்னா எங்க அப்பா ஒரு பக்கம் தான் குடிச்சிட்டு இருந்தாரு. இங்க பாரு, என்னைய தப்பா பேசாத, உங்க அப்பா மொடா குடி. நீ அப்ப குடிச்சிருக்க அப்படிதானே? நான் உங்ககிட்ட அப்பயே சொன்னேன்ல, எனக்கு இந்த குடிகார வாழ்க்கையே வேண்டாம். ஏற்கனவே எங்கள் அப்பா குடிச்சு வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் அழிச்சிட்டாரு. அதனால எனக்கு குடிக்கிற பையனை வேணான்னு சொல்லி தானடா உன்கிட்ட சொன்னேன். எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம், எனக்கு குடிச்சா பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், நீ அதே தப்பை பண்ணா என்ன அர்த்தம்? இங்க பாரு காவியா, நான்லாம் சத்தியமா குடிக்கல, புரியுதா? சத்தியத்தை தூக்கி குப்பையில போடு. இங்க பாரு, அன்னைக்கு உங்க அப்பா என்னையும் பார்த்துட்டாரு, நம்மளை பிரிக்கணுன்றதுக்கோசரம் அவர் பொய் சொல்லிட்டு இருக்காரு, புரிஞ்சுக்கோ காவியா. எங்க அப்பா ஒன்றும் பொய் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. ஆமா, உங்க அப்பா அப்படியே நல்லவர் வல்லவர் நாளும் தெரிஞ்சவர். போவியாங்கிட்டு நம்மளை பிரிக்கணும்னு அவர் தான் ஏதோ ஒரு பிளான் போட்டிருக்காரு. நீ அவர் சொல்றதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காது, சரியா? உன் மேல சத்தியமா சொல்றேன், நான் குடிக்கல. சத்தியம் பண்றது கூட உனக்கு சக்கரை பொங்கல் மாதிரி தானே, எல்லார் மேலேயும் சத்தியம் பண்ணுவ. அடியே உண்மையை தான் சொல்றேன், உன் மேல சத்தியமா நான் குடிக்கல. டேய் என்னடா நீ இப்படி சொல்ற? எங்க அப்பா அப்படி சொல்றாரு? நான் சொல்றேன்ல, உங்க அப்பா நம்மள பிரிக்கணும் தான் பண்றாரு, சரியா? என்னடா? இங்க பாருடா, எங்க அப்பா தான்டா குடிச்சு எங்க அம்மாவை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாருடா. சின்ன வயசுலேருந்து எங்க அப்பா குடி, எங்க அம்மாவோட சண்டை இதையே பார்த்து வளர்ந்ததுனால எனக்கு இந்த குடினாலே பயமா இருக்குடா. தயவு செஞ்சு நீ குடிச்சு உடம்ப கெடுத்துக்காதடா. வேணாண்டா நமக்கு இந்த குடி. நீயும் நானும் சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறேன், அதை கெடுத்துடாதடா. லூசு, நான் இப்பயும் சொல்றேன்டி, குடிக்கலடி, உன் மேல சத்தியம். நீ குடிக்காத வரைக்கும் சந்தோஷம், ஆனா குடிக்காத ப்ளீஸ். ஐயோ, நான் குடிக்கலன்ற, அப்புறம் நான் குடிச்ச மாதிரியே நீ பேசிக்கிட்டு இருக்க பாரு.
இவனும் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறான் குடிக்கலன்னு. அப்போ நம்ம அப்பா தான் நம்மக்கிட்ட போய் சொல்லியிருக்காரோ? சரி, உங்ககிட்ட ஆசாசியாக பேசணும்னு வந்தேன். நான் போகிறேன். டேய் சாரிடா. எனக்கு ஒன்று வேணாமா, நான் குடிக்கிறேன்னு சொல்கிறல்ல, விடு. நீ ஏன் என்னைக்காவது ஒரு நாள் என்னை புரிஞ்சுக்குவ, அப்போ பார்த்துக்கிறேன். வாங்க தம்பி, வாங்க. நல்லா இருக்கீங்களா? அப்பதான் நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கீங்கக்கா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? மாமா ஃபோன் பண்ணாரா? ஃபோன் பண்ணாருப்பா. நீங்களாம் வரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அண்ணி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. நீ நல்லா இருக்க தானே? நல்லா இருக்கேன் அண்ணி. இப்போதான் முகமே பளிர்னு இருக்கு. இத்தனை நாள் ஏனோ தானோன்ற ஒரு மாதிரி இருக்கும். பரவாயில்ல. எங்க நீங்க மட்டும் வந்திருக்கீங்க, அவர் வரலையா? அப்பா வரதா சொன்னோம். அப்புறம் அப்பா தான் வேலை இருக்கு, நீங்கள் போனாலும் உடனே வர முடியாது, இருந்துட்டு வருவீங்க. அதனால தான் நாங்கள் மட்டும் வந்தோம். அவர் எங்க போறாரு வாராரு? இங்க வர்றதுக்கு என்ன? இது அவரோட மருமக வீடு இல்லையா? என்ன போ. எங்க நீ உமாவை காணோம்? அவளா? அவ எங்கிட்டு போறா எங்கிட்டு வாரானே தெரிய மாட்டேங்குது. வருவா. சரிம்மா, பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்ல. பிள்ளைங்க பசியோட வந்திருப்பாங்க. போ, உங்களை ஆரத்தி எடு. ஒரு கண்ணு உறவு கண்ணு, நாய் கண்ணு நரி கண்ணு, நல்ல கண்ணு நொல்ல கண்ணு, கெட்ட கண்ணு கொள்ளி கண்ணு, ஏய் கண்ணு பிசாசு கண்ணு, எல்லாரு கண்ணு பட்டு போகணும், கடுகு போல வெடிக்கணும். எல்லாம் என் மருமகனுக்கு தான். சரிம்மா, ஆரத்தி எடுத்து ஊத்திட்டு பைய எடுத்துட்டு வா. தம்பி நீங்க வச்சுட்டு வாங்கப்பா, மருமவ எடுத்துட்டு வருவா. நீங்க உள்ள வாங்க. இருக்கட்டுங்க அத்தை, இதுல என்ன இருக்கு? அட வைங்க, மருமவ எடுத்துட்டு வருவா. நீங்கள உள்ள வாங்க.